வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பட்ஜெட் வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் அவுட்ரு ஏரியாலாம் கிடையாது. நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பட்ஜெட் வீடுங்க. சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா, அவுட்ரு ஏரியாவே இல்லை, சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வீடுங்கிறனால ரூம்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண கிடையாது. ஹால் இருக்குது, பார்க்கிங் ஏரியா இருக்குது, தனி ஒரு பூஜை ரூம் இருக்குது, கிச்சனு, 2 பெட்ரூம்ஸு, அட்டாச்டு பாத்ரூம், அவுட்ரு பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியான்னு எல்லாமே கொடுத்து வசதியாக கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 2.5 சென்ட் இடங்க, 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. முன்னாடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸு, நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சுங்க. EB இருக்குது. ஸோ வந்தால் குடி வர மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. பக்கத்தில் குடி இருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வீட்டுக்கு 2 பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கேட்டுங்க. நல்ல ஹெவியான மெட்டல் கேட்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது. இது வந்து வீட்டோட பார்க்கிங் ஏரியா. நல்ல ஒரு ஸ்பேஷியான பார்க்கிங் ஏரியா. 12க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரியான பேரலல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் ஒரு செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் வந்து கார் பார்க்கிங் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான ஜலமொழியில் வீட்டுக்கு உண்டான போர்வெல் இருக்குது. வாட்டர் சம்பி கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே மோட்டரும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் இதுதாங்க. தேக்கு மரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்றும் பாலிஷ் ஒர்க் பண்ணல. இது தேக்கு மரம்னு காட்டுருக்கு. பாலிஷ் ஒர்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம். 2 படிக்கிட்டே இருப்பார் மாதிரியான கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட லிவிங் ஹாலோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது வெளிச்சத்துக்காக. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு UPVC விண்டோவும் உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட்லாம் பண்ணிக்கலாங்க. UPS மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூமும் இந்த வீட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 4 காரங்கிற அளவில் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி சீலிங்கில் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட்டு, கிரானைட்டில் 2 ஷெல்ஃப் இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து அக்னி மூலையில் 10க்கு 10.5ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலில் யூஸ் பண்ண மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கு, ஹேண்ட் வாஷ் மிஷினு, L டைப்பில் கவுண்டர் டாப்பு, அப்புறம் இந்த சைடில் வந்து கடப்பாக்கல் வச்சு L டைப்பில் ஒரு ஷெல்ஃபு, வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. 2 லெவல்லையும் RCC லேப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி வச்சுருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸுங்க. நம்ம இங்கே வேணும்னா வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் போர்ட்டிக்கோ போகிற மாதிரி கொடுத்துருக்கு பேசேஜ். இப்போ நம்ம வீட்டோட 2 பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாம். இது வந்து கன்னிமூலையில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் இருக்குங்க. ஹாலில் பார்த்த மாதிரி 2x4 வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்குது. RCC லேப்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. கன்னிமூலையில் இருக்குது இந்த பெட்ரூம். RCC லேப்ட் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அட்டாச்டு பாத்ரூமுக்கு மேலே இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் யூனிட் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கிரே வித் லைட் கலர் தீமில் 3D டிசைன் ஸ்டைல்ஸும் ஆன்டிஸ்கி டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இருக்குது. ஷவர் யூனிட்டும் இருக்குங்க. அடுத்தது இது வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. RCC லேப்டாப் இருக்குங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. இதுவும் 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குங்க. இது வந்து போர்ட்டிகோவில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு ஒரு மெட்டல் டோர். நம்ம போர்ட்டிகோ வந்து இந்த அவுட்ரு பாத்ரூம் பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியே வந்ததும் இந்த போர்ட்டிகோவில் ரைட் சைட் திரும்பிட்டிங்கன்னா வந்து அவுட்ரு பாத்ரூம் நம்ம அட்டாச்டு பாத்ரூம் செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு வந்துடலாங்க. ஸோ அவுட்ரு பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாச்டு பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவுட்ரு பாத்ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து டெரஸ் போகிறதுக்காக ஸ்டெப்ஸும் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இடம், வீடு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியருக்கு இந்த வீட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சேர்த்து 45 லட்ச ரூபா நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் இந்த மாதிரி நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில்
இந்த வீடு அமைஞ்சிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு எல்லாமே வந்துருச்சுங்க. நீங்கள் இந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா டேக்ஸ் போட்டு நீங்களும் இந்த மாதிரி நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த வீடு வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த வீடை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.